ஆசான்களே வருக, நிர்வாகிகள் வருக, சபையோர்களே வருக, எம்மழை பெயரற்று வருக, அடித்த விருந்தினரும் வருக, மனமகிழ்வோடு வரவேற்போம் ஆண்புடனே வருக. வருக வருகவே உமை நாம் வரவேற்கின்றோம், உம் வரவு நல்வரவாக வரவேற்போம். வருக வருகவே உமை நாம் வரவேற்கின்றோம், உம் வரவு நல்வரவாக வரவேற்போம். இறையோனால் எமக்கீந்த இந்த அருள்மிகுதியினை சுமந்தோமும் உம் புதல்வன் மனமகிழ்வினில் மலர. இறையோனால் எமக்கீந்த இந்த அருள்மிகுதியினை சுமந்தோமும் உம் புதல்வன் மனமகிழ்வினில் மலர. வருக வருக வருகவே உமை நாம் வரவேற்கின்றோம், உம் வரவே நல்வரவாக வரவேற்போம். வருக வருகவே உமை நாம் வரவேற்கின்றோம், உம் வரவே நல்வரவாக வரவேற்போம். இந்த அவையில் இறையோனின் அருள்மழையிரண்டடைய வந்தோரை வரவேற்போம் எம்மாள் மனதாலே. இந்த அவையில் இறையோனின் அருள்மழையிரண்டடைய வந்தோரை வரவேற்போம் எம்மாள் மனதாலே. வருக வருக வருகவே உமை நாம் வரவேற்கின்றோம், உம் வரவே நல்வரவாக வரவேற்போம். வருக வருகவே உமை நாம் வரவேற்கின்றோம், உம் வரவே நல்வரவாக வரவேற்போம். பெற்றோர்களே வருக, ஆசான்களே வருக, நிர்வாகிகள் வருக, சபையோர்களே வருக, இம்மழை பெயரற்று வருக, அடித்த விருந்தினரும் வருக, மனமகிழ்வோடு வரவேற்போம் ஆண்புடனே வருக. வருக வருகவே உமை நாம் வரவேற்கின்றோம், வருக வருகவே உமை நாம் வரவேற்கின்றோம். எமது அடுத்த நிகழ்வாக இங்கே இடம்பெறவிருப்பது வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், தாய்மார்கள், மாணவர்களுக்கான விசேட ஒரு பயான் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த உபன்யாசத்தை செய்வதற்காக வேண்டி நாங்கள் இந்த இடத்திற்கு வரவழைத்திருப்பது நாடறிந்த தாவா பணியாளர் புர்கானியா கட்டுக்கல கண்டி கட்டுக்கல முகவரில் எடுத்திருக்கின்ற புர்கானியா அவர்களுடைய உபாதிபர் அஷேக் எம் ராபி புர்கானி அவர்கள் இடத்துக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் மூலம் நமக்கு சொல்லப்படுகின்ற புத்திமதிகளை செவிமடுத்து இது வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை வல்ல நாயகர்கள் தந்துள்ள வேண்டும் என்று அதற்கவர்களுடைய சந்தர்ப்பத்தை இந்த இடத்திலே இந்த சந்தர்ப்பத்தை வழங்குகின்றேன். அதற்கவர்களுடைய நேரம் இப்பொழுது ஒதுக்கப்படுகின்றது. எனவே கண்ணியமாக கௌரவமாக அவர்களை நமக்கு உபன்யாசம் செய்யுமாறு கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஉஸல்லி வஉஸல்லிமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா வ ஹபீபினா வ குர்ரத்தி அய்யுனினா முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அலைஹி வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஃலலுஸ் ஸலாத்தி வ அத்தம்முத் தஸ்லீம். அம்மா பஅத். فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هذا القرآن يهدي للتي هي أقوم. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய உஸ்வத்துல் ஹசனா கல்லூரியின் அதிபர் அவர்களே, மதிப்புக்குரிய உஸ்தாத்மார்களே, கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, சகோதரிகளே, மாணவமணிகளே, விலை முதிக்க முடியாத ஒரு துறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஈடுபடுத்தியிருக்கார். எந்த வலைசலும் கிடையாது,
எந்த விதமான வழிகேடும் கிடையாது. உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ஒரு முயற்சிக்காக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எங்களுக்கு பிள்ளை செல்வங்களை தந்து அவர்களை உத்தரவாதம் அளிக்கப்பட்ட இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு இல்முக்காக நாம் ஈடுபடுத்தியிருக்கின்றோம். உலகத்தில் பலவிதமான முயற்சிகள் நடைபெறுகிறது. பல அறிவுகள் என்று பெயர் சூட்டப்பட்டு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அதற்காக வேண்டி சில பேப்பர்களுடைய அத்தாட்சிகளும் வழங்கப்படுகிறது. அது இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறது. அவரை வைத்தியர் என்று அழைப்பார்கள், பொறியியலாளர் என்று அழைப்பார்கள், மேலும் கணக்காளர் என்று அழைப்பார்கள். அது இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். நாள மறுமையில் இவைகள் எதை கொண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அழைக்க மாட்டான். என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தன்மைகளோட அல்லாஹ் அவனுக்கு சொந்தமாக்கி கொண்ட பேரோடு யார் இணைந்திருக்கின்றார்களோ அவர்களை அந்த பேர் கொண்டு அல்லாஹ் அழைக்கிறான். மற்றும் அல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் அல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேற யாரும் இல்லை என்று அவனுக்கு அவனே சாட்சியம் சொல்றதோடு இரண்டாவது மலாய்க்காமார்களை நியமனமாக்குகின்றான் சாட்சி சொல்வதற்கு. மூன்றாவது நீதமான முறையில் ஈடுபடக்கூடிய உலமாக்களையும் அல்லாஹ் சாட்சியம் பகர்கிறான். என்றால் இதைவிட ஒரு சிறப்பு இவர்களுக்கு தேவையில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் இவர்களுக்கு வழங்கக்கூடிய அறிவு இந்த உலகத்தில் தவம் பெற்று பெறக்கூடிய ஒன்று என்று தான் நாம் சொல்ல வேண்டும். பெற்றோர்களாகிய எங்களுடைய ஏதோ ஒரு நல்ல அமலின் காரணமாக எங்களுடைய கண்ணுக்கு அது விளங்காவிட்டாலும் கூட அல்லாஹ் ஒரு நல்ல அமலின் காரணமாக இந்த பிள்ளைகளை குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு, அதனுடைய விஷயங்களை ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் ஹிஃபுலோட சேர்த்து சில மதரசாக்களில் 10 வருடங்களாக கபூல் செய்து அவர்களுடைய வாலிபத்தையும் பாதுகாத்து நாள மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் சேர்க்க போகிறான். மட்டுமல்லாமல் அந்த பெற்றோர்களுக்கும் அவர்கள் செலவழித்த காலங்கள் நேரங்கள், செலவழித்த அவர்களுடைய சில செல்வங்கள் அனைத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலி வழங்க போகின்றான். கியாமத்து நாளன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆலிமுடைய ஹாஃபிலுடைய சிறப்பின் காரணமாக பெற்றோர்களுக்கு எது கிடைக்கிறது என்று சொல்ற நேரம், மன் அமில பிமா அலிம, யார் தான் அறிந்த தீனுடைய இல்மை கொண்டு அமல் செய்கிறார்கள், செயல்படுகிறார்கள். ஹராம் செய்யக்கூடாது, இதனால் பல பாவங்கள் என்னை வந்து சேர்ந்துவிடும், நான் அல்லாஹ்வுடைய தர்பாரில் குற்றவாளியாக மாற வேண்டி வரும், நான் இந்த ஹராத்தை செய்யக்கூடாது, அல்லாஹ் எனக்கு ஹலாலான வழிகளை ஏற்படுத்தியிருக்கின்றான், நான் இந்த ஹராத்தை புசிக்க கூடாது, அல்லாஹ் எனக்கு ஹலாலான உணவை தந்திருக்கின்றான், அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு எதனை சாப்பிடுமாறு ஏவினானோ அதனைத்தான் மூமின்களுக்கும் ஏவிருக்கின்றான் என்ற அனைத்தையும் இவர் விளங்கி அமல் செய்கின்றார். இவருடைய பாதை ரொம்ப நேரான வழியிலே போய்கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் அந்த நேரான வழியில தான் எங்கள் அனைவரையும் அழைக்கிறான். அந்த நேரான வழியின் பக்கம் பாதை காட்டக்கூடியவர்கள் தான் இன்று சிறார்களாக இருக்கக்கூடிய இவர்கள் நாள மறுமையில நாள சமூகத்தில் பெரும் தலைவர்களாக மாறி பலருடைய உள்ளங்களிலேயும் ஈமானுடைய வெளிச்சத்தை ஏற்படுத்தி உள்ளத்தினுடைய வைத்தியர்களாக மாறப்போகின்றார்கள். அதற்காக நீங்கள் அவர்களை அர்ப்பணித்து இருக்கின்றீர்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி இந்த பிள்ளை அமல் செய்வதின் காரணமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உல்பிஸ வாலிதாஹு தாஜன் யௌமல் கியாமா, கியாமத்து நாள் அன்று அவர்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். உங்களுடைய நியத்துகள் சீராக இருக்கும் பட்சத்தில்
மதரசாவில் பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்த நோக்கம் சரியான முறையில் நடைபெறும் பொழுது, அதற்காக நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்தவைகளை செலவழிக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆனந்தம் அடைகிறான். மற்றும் அல்லாமல் இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பணி ஹிதுமத்துக்காக அல்லாஹ் இரட்டிப்பான கூலிகளை இந்த உலகத்திலேயும் வழங்குகின்றான். நாளை மறுமையிலும் உங்களுக்கு ஒரு கிரீடத்தை அணிவிப்பான். லவ்ஹு அஹ்ஸனு மின் லவ்ஹி ஷம்ஸ் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனுடைய பிரகாசம் சூரியனுடைய பிரகாசத்தை விடவும் அழகானதாக இருக்கும், விஷாலமானதாக இருக்கும் என்றால் அந்த இல்மை படித்து அமல் செய்த அந்த ஆலிமுடைய சிறப்பு தான் எப்படி இருக்கும் என்கிறதனை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இந்த பிள்ளைகள் குர்ஆனை உச்சரிக்கிறதின் காரணமாகத்தான் இந்த ஊருக்கு பரக்கத், நாட்டுக்கு பரக்கத், உங்களுடைய வீட்டுக்கு பரக்கத், உங்களுடைய தொழிலுக்கு பரக்கத் என்கிறத மறந்து விடாதீங்க. எல்லா நிலைமைகளையும் அவர்களை அல்லாஹ் பொருந்து கொள்ளக்கூடிய கட்டத்துக்கு கொண்டு வரது உங்களுடைய பொறுப்பு. ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துக்கு வருகிறார் ஒரு சகோதரர் அகவானி கானா. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் 2 சகோதரர்கள் இருந்தாங்க. அவர்களோட ஒருத்தர் யஹ்தரிஃப், அவர் தொழில் செய்வார். அடுத்தவர் கான யத்தீஹி இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து அவங்களுடைய சுஹபத்தில் இருந்து அவங்களிடத்துல இல்ம கற்றுக்கொள்வார். கொஞ்ச நாள் கழியும் பொழுது அந்த தொழில் செய்யும் சகோதரர் வருகிறார் தன்னுடைய சகோதரனை பற்றி முறைப்பாடு செய்வதற்கு. யா ரசூலல்லாஹ், நான் சிரமப்பட்டு உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், இவர் எதுவும் செய்வதில்லை, இவர் என்னின் மூலமாகத்தான் வாழ்கிறார், உங்களிடத்தில் வந்து அறிவுகளை கற்றுக்கொள்கிறார், உங்களுடைய சுஹபத் அவருக்கு கிடைக்கிறது, பல பிரயோஜனங்களை அடைகிறார் என்ற நேரம் ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொல்லாமல் சொல்கிறார்கள், நீ வாய பொத்து. இந்த இபாரத் ஹதீஸ்ல வரல, இந்த வாசகம் ஹதீஸ்ல வரல என்றாலும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இறுதியில சொன்ன வார்த்தை இப்படி உணர்த்துகிறது என்று கிதாபுகள்ல எழுதுறாங்க. பேசாத மனிதனே, நீ வாய பொத்து, லஅல்லக துர்ஸகு பிஹி, இவரின் காரணமாகத்தான் உனக்கும் உணவளிக்கப்படுகிறது என்று சொன்னார். இந்த பிள்ளைகள் வந்து குர்ஆனை உச்சரிக்கிறது, அதனை மனப்பாடம் இடுவதற்கு ஒரே வார்த்தையை பல தடவைகள் அவைகள் மொழிகிறது. அங்கே உஸ்தாத்மார்கள் அவர்களிடத்தில் நிதமும் பாடங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் குர்ஆனை மனப்பாடமாக்கினார்கள். மற்றும் சிலர் குர்ஆனை ஆய்வு செய்கின்றார்கள், அதனுடைய விளக்கத்தை விளங்குகிறார்கள். உஸ்தாதுக்கு முன்னால் கால் மடித்து அமர்கிறார்கள். தன்னுடைய வாலிபம் அது ததும்பும் வயதில் அதனை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அவனுடைய மார்க்கத்தை வாழ வைப்பதற்காக, ஏலாய கலிமத்துல்லா கலிமா உயர வேண்டும் என்பதற்காக இவர்கள் நபிமார்களுடைய வராசத்துக்கு சொந்தக்காரர்கள் என்றெல்லாம் புகழப்பட்டவர்கள். இவர்களின் காரணமாகத்தான் உங்களுடைய தொழில பரக்கத், இவர்களின் காரணமாகத்தான் உங்களுடைய பிரயாணத்தில் பரக்கத், இவர்களின் காரணமாகத்தான் உங்களுடைய மனைவியில, ஏனைய குடும்பத்தினர்கள, உங்களுடைய வீட்டில், உங்களுடைய முயற்சிகள்ல பரக்கத் என்கிறத நான் சொல்லல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவர்கள் அனைவரும் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதனையை கூட இந்த பூமியில இருந்து நீக்கிவிடுகிறான். ஒரு நீண்ட ஹதீஸ் வருகிறது, லவ்லா ஷபாப ஹுஷ்ஷின். அந்த நீண்ட ஹதீஸை நான் சொல்ல வரல, மாற்றமாக இந்த தலையங்கத்துக்கு தோதுவான வார்த்தையை மட்டும் எடுக்கின்றேன். வாலிபர்கள் அவர்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இல்லை என்றால் யசுப்புல்லாஹுல் அதாப சப்பன் சப்பா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதனை மலமலையாக கொட்டுவான். இந்த வாலிபர்களின் காரணமாகத்தான் இவர்களிடத்திலிருந்து தவறுகள், பாவங்கள் நடப்பது மிகவும் அரிது. இவர்களுக்கு சில சந்தர்ப்பங்கள்ல ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களால சில
தவறான விடயங்கள் நடக்கலாம் என்றாலும் கூட இவர்கள் பெரும் பாவங்கள்ல ஈடுபடக்கூடியவர்கள் அல்ல. இவர்கள் மது அருந்துபவர்களா? இவர்கள் வேறு விதமான ஹராமான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களா? இவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களையும் பொய் உரைக்கக்கூடியவர்களா? இவர்களுடைய நாவுகள் மலாய்க்கா மார்களுடைய நாவுகளோடு ஒட்டப்பட்டு இருக்கிறது. அது மிகவும் முற்றிலும் நேரான எந்த வளைசலும் இல்லாத ஒரு விடயத்துக்காக வேண்டி முயற்சி செய்கின்றது. சூரத்துல் கஹ்ஃப நானும் நீங்களும் ஓதுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜ்அல் லஹு இவஜா. தன்னுடைய அடிமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வேதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தான். மனிதர்களே விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த வேதம் எப்படியாப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன், எப்படியாப்பட்ட அல்லாஹ்வுடைய வார்த்தை, எப்படியாப்பட்ட ஒரு முன்வைப்பு, எப்படியான ஒரு வழங்குதல், எப்படியான ஒரு வெகுமதி என்றால் வலம் யஜல்லஹு இவஜா. அதுல எந்த விதமான வளைசலும் கிடையாது, கையமன் வளைசல் கிடையாது என்று அடுத்த வார்த்தையில் அல்லாஹ் உறுதிப்படுத்தி சொல்கிறான். முற்றிலும் நேரானது, முற்றிலும் நேரானது. இன்று வெவ்வேறு விதமான முயற்சிகளில் ஈடுபட்டு பூரிப்பு அடையக்கூடியவர்கள் ஏராளம் இருக்கின்றார்கள். என்றாலும் அவைகள் அனைத்தும் தற்காலிகமானது, துனியாவோடு முடிந்துவிடக்கூடியது. என்றாலும் முற்றிலும் நேரான இந்த முயற்சி என்றும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது என்கிறத ஒவ்வொரு பெற்றோர்களும் உள்ளத்துல தாங்கணும். இவர்களுடைய முழு காலங்கள் நேரங்களும் மார்க்கத்தோடு செலவு செய்யப்படணும். யாரு மார்க்கத்துக்காக அதனுடைய இல்முக்காக தன்னை ஒதுக்கின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய ரிஸ்குடைய பொறுப்பை பிரத்யேகமாக எடுத்திருக்கின்றான். இன்றைக்கு உலகத்துடைய இந்த ஆலிம்கள் முத்தஅல்லிம்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய குர்ஆனுடைய ஹிதுமத் செய்யக்கூடிய ஹதீஸுடைய பணியிலே தன்னை ஈடுபடுத்தி ஒரு சிறிய சம்பளத்துக்காக வேண்டி அவர்கள் முயற்சிகள் செய்கிறார்கள். இவர்களினால தான் முழு உலகத்துக்கும் உணவளிக்கப்படுகிறது. இந்த முத்தஅல்லிம்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களின் காரணமாக தான் முழு உலகத்துக்கும் உணவளிக்கப்படுகின்றது. அல்லாஹ் வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அல்லாஹி ரிஸ்குஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணவு பொறுப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லாஹ்வின் மூலமாக உணவு அளிப்பதற்கு பொறுப்பு ஏற்ற எந்த ஒரு ஜீவனும் இந்த பூமியில இல்ல. எல்லோருக்கும் அல்லாஹ் உணவை பொதுவாக ஆக்கியிருக்கிறான். என்றாலும் ஒரு ஆலிமுடைய ஒரு முத்தாலிமுடைய உணவை அல்லாஹ் விசேடமாக பிரத்யேகமாக ஏற்றிருக்கிறான் என்கிறத நாங்க மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் எங்களை ஈடுபடுத்தியது ஒரு முக்கியமான விடயத்துக்கு. எங்களுடைய பிள்ளைகளை அதற்காக வேண்டி கபூல் செய்திருக்கின்றான். எங்களுடைய உயிரை கொடுத்தாலும் நாம் என்னுடைய பிள்ளையின் ஊடாக ஒரு எல்லையை வந்து அடைவேன் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு தாயும் தந்தையும் முயற்சி செய்ய வேண்டும். இதனால தான் நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஹதீஸ்ல லௌல ஷபாப ஹுஷ்ஷின், இந்த வாலிபர்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தக்வாவுடையவர்களாக இல்லை என்றால் யசுபுல்லாஹுல் அதாப சப்பன் சப்பா, அல்லாஹ் வேதனையை மலை மலையாக கொட்டுவான். ஆரம்ப காலத்துல இருந்தார்கள் நல்லோர்கள். அவர்களுடைய வழிமுறை தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமூட்டக்கூடியது. அவர்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்குமாக தன்னையே அர்ப்பணித்தார்கள். எப்பொழுது குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சங்கள் அதனை கற்றுக்கொள்வது, கற்றுக் கொடுப்பது, அதனை பாடமாக்குவது, இந்த மதரசாக்களுடைய அமைப்புகள் எல்லாமே இல்லாமல் போகும்போது உலகத்தில் இருந்து ஏராளமான நலவுகள் இல்லாமல் போய் அல்லாஹ்வுடைய வேதனைகளுக்கு காரணமாக அமையும். எங்களுக்கு தெரியும், ஸ்பெயின் உடைய 900 வருடங்களுடைய ஆட்சி என்ன நடந்தது, ஏன் கவிழ்ந்தது? அங்கே வாலிபர்கள் ஆரம்பத்தில் தக்வாவுடையவர்களாக இருந்தார்கள். யூதர்களுடைய திட்டம் செயல்பட்டது. அவர்களுடைய உள்ளங்கள்ல ஹராமான விடயங்கள் புகுத்தப்பட்டது. ஹராமான சாதனங்கள் அங்கே கொண்டு வந்து கொட்டப்பட்டது. இறுதியில எல்லோருடைய திசையும் மாறிவிட்டது. அந்த ஸ்பெயினுடைய ஆட்சி கூட முஸ்லிம்களுடைய கைகளில் இருந்து நழுவி போனது. காரணம், அங்கே மதரசாக்களை அவர்கள் இல்லாமக்குவதற்குண்டான முயற்சியில துரிதமாக ஈடுபட்டார்கள். வெற்றியும் கண்டார்கள். பல வருடங்களுக்கு முன்னால், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் போடும் திட்டங்கள் இன்னும் ஒரு நூற்றாண்டு கழியும் பொழுது செவ்வனே நடைபெறக்கூடியதாக மாறிவிடுது. சமூகம், இஸ்லாம் இல்லாமல் போகுது. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பிள்ளைகளை
அப்படியான யூத சதி திட்டங்கள்ல இருந்து பாதுகாப்பதுடனே அவர்களுடைய வழியை உறுதிப்படுத்துவதற்கும் இம்மையிலும் மறுமையிலும் அவர்களோடு நாம் சுவனத்திலே புகுவதற்கும் காரணம் அமைப்பது பெற்றோர்களாகிய எங்களுடைய பொறுப்பு என்கிறத மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு அதிகமானவர்கள் பிள்ளைகளை படிக்க வைத்து கை கூடலையே கை சேதம் அடைந்து தலையில கைய வைக்கிறார்கள். நஷ்டமடைந்து விட்டேன் என்கிறார்கள். என்றாலும் என்னுடைய மகன் என்னுடைய மகள் தீன் இல்லாமல் வேறு திசையில போய்கொண்டிருக்கிறார். தொழுகை கிடையாது, தீனுடைய அறிவு கிடையாது. அதனை பற்றி இவர்களுக்கு கவலை வருவதில்லை. லட்சக்கணக்காக செலவழித்து நான் படிக்க வைத்தேன், நாசமா போயிட்டான் என்று நாங்க தலையில கைய வைக்கிறோம். இதனை நஷ்டம் என்று விளங்குகிறோம். மேலும் வீடு கட்டினோம், சுவர்கள் அரைவாசில் இருக்குது, மழைக்கு காயுது, அதாவது வெயிலுக்கு காயுது, மழைக்கு நலையுது, பல பிளான் பண்ணி வியாபாரங்கள் செய்தோம், எல்லாமே கை கூடாமல் நஷ்டமாக போயிட்டது. தலையில கைய வைக்கிறோம், நஷ்டம் அடைந்து விட்டோமே. என்றாலும் புள்ள தீன் இல்லாமல் வெறுமனே வேறு பாவகரமான பாதையில போய்கொண்டிருக்குது. நஷ்டம் அடைஞ்சிட்டேனே என்ற கை சேதம் யாருக்கும் வாரது கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இவர்கள் துனியா ரீதியாக எதுவெல்லாம் நஷ்டம் என்று விளங்குகிறார்களோ சொல்லுங்க நபியே, இது நஷ்டம் இல்ல. குல் இன்னல் ஹாசிரீன் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம் யௌமல் கியாமா. உண்மையான நஷ்டவாளிகள் நாள மறுமையில தானும் நரகத்துக்கு போயிட்டு தன்னுடைய குடும்பத்தையும் நரகத்துக்கு வழிவகுக்கக்கூடியவர்கள், தானும் நஷ்டம் அடைந்து குடும்பமும் நஷ்டம் அடையக்கூடியவர்கள் நரகத்துக்கு நுழைவார்கள். அவர்களுக்கு கீழாலும் இருக்கும் நரக நெருப்பு, மேலாலும் இருக்கும் நரக நெருப்பு. இதனை கொண்டு தான் மனிதர்களே அல்லாஹ் உங்களை எச்சரிக்கிறான், என்னுடைய அடியார்களே என்னை பயந்து கொள்ளுங்கள். எனவே அல்லாஹ் பயப்படக்கூடிய ஒரு வழியிலே எங்களுடைய பிள்ளைகளை ஈடுபடுத்தி நாளை மறுமையில் நஷ்டம் அடையாத ஒரு பணியிலே நானும் நீங்களும் ஈடுபட்டிருக்கின்றோம் என்ற சிந்தனை எங்களுக்கு வரும். அதோடு இதனை கொண்டு ஆனந்தம் அடையும், சந்தோஷம் அடையும். சிலருக்கு இப்படியான மஜ்லிஸ்கள் எப்ப முடிகிறது என்று இருக்கும். சிலர் இப்படியான சபைகளுக்கு வந்தால்தான் அவங்களுக்கு தூக்கம் வரும். அவங்களுக்கு துனியாவுடைய விடயங்களை ஈடுபடும் பொழுது களைப்பு விளங்க மாட்டாது, தூக்கங்கள் வர மாட்டாது. ஆனாலும் மார்க்கத்தினுடைய, குர்ஆனினுடைய, அல்லாஹ்வின் மூலமாக நன்மாராயம் கூறப்பட்ட மஜ்லிஸ்களுடைய இடங்கள்ல நாங்க அவர்கள் பார்த்தா ரொம்பவும் கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகுது. ஏன்? பாக்கியத்தை நாங்க பாக்கியமாக மதிக்கல. அல்லாஹ் தந்த பாக்கியத்தை நாங்க பாக்கியமாக மதிக்கணும். குர்ஆனில் அல்லாஹ் இதைத்தான் குறிப்பிடுகிறான், குல் பிஃபலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். இப்படியான விடயங்களை கொண்டு நீங்க சந்தோஷப்படுங்க. இது அல்லாஹ்வுடைய அருட்கொடை, ஃபலல். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மா, உங்களுக்கு காட்டப்பட்டிய இரக்கம். அல்லாஹ் உங்களுக்கு அள்ளி வழங்கி இருக்கிறான். ஜனங்களே, இப்படியான விடயங்களை கொண்டு நீங்க சந்தோஷம் அடையவில்லை என்றால் எதை கொண்டு சந்தோஷம் அடைய போகிறீர்கள்? இந்த விடயத்தினுடைய சந்தோஷத்தை தான் உங்களுக்கு இபாதத்தாக மதிக்கப்படும். ஏனைய விடயங்களின் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வடிப்பீர்கள். உங்களுடைய பிள்ளையுடைய துனியா ரீதியான சர்டிபிகேட்னால, உங்களுடைய பிள்ளைகளுடைய துனியா ரீதியான வெறுமனே ஒரு பித்தளை கப்பின் காரணமாக ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்காக வேண்டி கரகோஷங்கள் எழுப்பப்படும் பொழுது விம்மி அழக்கூடிய உம்மா வாப்பாவெல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனா இவைகளுக்கு உங்களுக்கு கூலி கிடைக்க மாட்டாது. இது துனியாவுடைய நின்றுவிடும். நீங்க ஆனந்தம் அடைய வேண்டும் என்றால் இத போன்ற விடயங்கள்ல சந்தோஷம் அடைங்க, பூரிப்பு அடைங்க. துனியாவுல நீங்க பல வார முயற்சிகள் செய்து சேகரிக்கக்கூடிய அனைத்தை விடவும் சிறந்தது, அனைத்தை விடவும் சிறந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் வழங்கிய பாக்கியத்தை நானும் நீங்களும் உண்மையான பாக்கியமாக மதிப்போம்.
இமாம்னா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இத்ரிஸ் ஷாஃபி மாபெரும் மேதை. அவர்களுடைய அறிவு ரொம்பவும் மிகைத்தது. குறைஷிகளுடைய ஆலிம். அவருடைய இல்மின் காரணமாக முழு உலகத்தில் மஸ்ஜித் மக்ரிப் அனைத்திலையும் பிரகாசத்தை உண்டு பண்ணுவார் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நன்மாராயம் கூறப்பட்டவர் அந்த இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். மദ്രஸாவில் ஒரு கிதாபு படித்து கொடுக்கப்படுகிறது. அஹ்லாக்குடைய விடயத்தில் கிஃபாயத்துல் அத்கியா என்று அந்த கிதாபுக்கு சொல்லப்படும். அதிலே இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார்கள், உனக்கு துனியா வேணுமா ஃபஅலைக பில் இல்ம், நீ தீனுடைய இல்மை படி, தீனுடைய இல்மை படி. உனக்கு ஆக்ரா வேணுமா ஃபஅலைக பில் இல்ம், நீ தீனுடைய இல்மை படி. எந்த அளவுக்கு அறிவில் சிறந்தவர்கள் அவர்கள். அவர்களுடைய தாயுடைய முயற்சி எப்படி இருந்தது, தன்னுடைய பிள்ளையை தலை சிறந்த ஒரு ஆலிமாக ஆக்கணும். குறைஷ் குலத்தில் சேர்ந்தவர், பலஸ்தீன்ல கஸ்ஸாவில் வசித்தாரு, தந்தை மௌத்தாராரு, அவர் யத்தீமாக மாறிவிடுகிறார், அநாதையாக ஆகிடுகிறார். தாய் பராமரிக்கிறார். என்னுடைய மகனை மாபெரும் ஒரு ஆலிமாக ஆக்க வேண்டும், முழு உலகத்துக்கும் அவர் பிரயோஜனம் அளிக்க வேண்டும், நாளை மறுமையில் நான் வெற்றி பெற்ற தாயாக மாற வேண்டும் என்பதற்காக மறுமணம் கூட செய்து கொள்ளாமல் தன்னுடைய மகனை குர்ஆனுடைய இல்மோட ஹதீஸுடைய இல்மோட இணைத்தாங்க. அவங்க பல இல்முகளையும் கற்றாங்க. அறிவுல அரபுல அவங்களை போன்ற தேர்ச்சி பெற்றவர்கள் இல்லை என்ற அளவுக்கு கவிதைகளுடைய தீவான்களை கூட படைத்தார்கள் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்களுடைய அறிவின் பொக்கிஷம் தான் ஒரு ஃபிக்ஹ் கிதாப் இருக்கிறது. உலகத்தில் எந்த ஒரு லைப்ரரியும் கிடையாது அவர்களுடைய இந்த ஃபிக்ஹ் கிதாபு காண முடியாமல். அந்த அளவுக்கு மார்க்கத்துடைய அனைத்து சட்டங்களையும் திரட்டியிருக்கின்றார்கள். அந்த சட்டங்களுக்குள்ள உலகத்தில் மனிதர்களுக்கு எழக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் மார்க்க ரீதியான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய இந்த படைப்புக்கு கிதாபுக்கு பெயரிட வேண்டும். இன்றைக்கு புத்தகம் ஒன்று பெயர் இல்லாமல் வர முடியாது, பெயரிட வேண்டும். இதற்கு ஒரு சிறந்த பெயரை சிந்தித்தார்கள். இறுதியில் அவர்கள் அல் உம்மா என்று பெயர் வைத்தார்கள். சொல்லாமலே சொல்கிறார்கள், நான் ஏன் என்னுடைய இந்த மாபெரும் படைப்புக்கு அல் என்று பெயர் வைத்தேன்? நான் இந்த நிலைமைக்கு ஆகுவதற்கு என்னுடைய தாய்தான் காரணம். தாய்மார்களுடைய முயற்சி. நினைக்கக்கூடாது என்னுடைய கணவன் இல்லை, என்னுடைய பிள்ளையை ஓத போட்டா அவன் யாருடையும் ஒரு சோத்து குடிக்கி ஒரு துண்டி ரொட்டுக்கு மேலும் பள்ளியிலோட மஸ்ஜிதை இமாமாக முஅத்தினாக இருப்பான், இதனால் எனக்கு என்ன ஆக போகிறது, இதனால் நலவு கிடையாது என்று யாரும் நினைத்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய நீயத் எப்படியோ அப்படித்தான் உங்களுடைய பிள்ளை அல்லாஹ் ஆக்குவான். நீங்க ஓத வைத்து என்னுடைய பிள்ளை முழு உலகத்துக்கும் பிரகாசத்தை உருவாக்க வேண்டும் என்று நியத்து வைத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஜஅல்னா மின்ஹும் அஇம்மத்தை யஹ்தூன பிஅம்ரினா லம்மா ஸபரு வ கானூ பிஆயாத்தினா யூகினூன். நாங்க அவர்களை எங்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வுடைய விடயத்தில் தலைவர்களாக ஆக்கினோம். மார்க்கத்தினுடைய மாபெரும் தலைவர்களாக நாங்கள் அவர்களை ஆக்கினோம். அவர்களிடத்தில் இருந்த இரண்டு தன்மைகளின் காரணமாக, ஒன்று லம்மா சபரு, அவர்களிடத்திலே பொறுமை இருந்தது. ஒரு மாணவர் வகுப்புல ஃபெயில் ஆகிடுகிறார், கொஞ்சம் பாடமாக்குறதுக்கு அவர் தாமதிக்கின்றார் என்கிறதுக்காக வேண்டி சில பெற்றோர்கள் அந்த மாணவரை கடிந்து கொள்கின்றார்கள். நான் செய்கிற தவறின் காரணமாகத்தான் அவனுடைய தாமதம் ஏற்படுகிறது என்று பெற்றோர்கள் உணர மறுக்கிறார்கள். ஏண்ட வீட்டில் ஹராமான காட்சிகள் பார்க்கப்படுது, ஏண்ட வீட்டில் தஹஜ்ஜுத் இல்லாம தூங்கப்படுது, ஏண்ட வீட்டில் குர்ஆன் திலாவத் செய்து மாத கணக்கில் ஆகிவிட்டது, சஜிதாவுடைய அடையாளம் இல்லை, எனக்கிட்ட சுன்னத்தான வாழ்க்கை இல்லை, ஏண்ட பொண்டாடிட்ட ஹிஜாப் இல்லை, நான் என்ற பிள்ளைய மதரசாக்கு விட்டு இருக்கிறேன், அவன் பெரிய ஆலிமாக ஆக வேண்டும். இது வெறுமனே காணல்ல, மீன் தேற்ற கதையாக எங்களுடைய பிள்ளைகளை
நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்துக்காக வேண்டி அர்ப்பணித்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் சீர்திருத்தங்கள் இருக்கணும், ஹராம் ஹலாலுடைய பேணுதல் இருக்கணும். நான் சம்பாதித்து கட்டக்கூடிய மாத ஃபீ அது என்னுடைய 7 பரம்பரை வரைக்கும், கியாமத்து நாள் வரும் சந்ததிகள் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணவளிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்தது. இதற்காக நான் யாருடைய அனுசரணையும் தேட மாட்டேன். நான் ட்ரீவில் ஓட்டி கையில கரகட்டை வந்து அந்த கரகட்டையோட கொண்டு வந்து அந்த 10,000 ரூபாவை அந்த மாச ஃபீஸ கொடுக்கிறேன் உஸ்தாதுடைய கையில. இது உன்னுடைய 7 பரம்பரை வரைக்கும், கியாமத்து நாள் வரைக்கும் யாருக்கு மேலே கையேந்தாம உணவளிக்கப்படுவதற்கு காரணமாக ஆகிடும் என்கிறது ஹதீஸ்களுடைய ஆதாரத்தின் கருத்து. இதனால் செலவழிக்கிறதுல ஆகும் சிறந்தது இது தான் என்கிறதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நாங்கள் சந்தோஷப்படணும். இப்படியான விடயங்களை கொண்டு தந்தையர்கள் அவர்கள் எந்த முறையில் நடப்பார்களோ பிள்ளைகளும் அந்த முறையில் தான் நடந்து கொள்வார்கள். வாப்பா இடத்துல என்ன தன்மை இருக்கிறதோ அது பிள்ளைகளிடத்திலே வரும். தக்வல் உசூல் தன்ஃபஉல் ஃபுரு. உம்மா வாப்பாவுடைய தக்வா பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் அளிக்கும். தாசில் உசூல் தஹ்லிகுல் ஃபுரு. உம்மா வாப்பாவுடைய பாவம் பிள்ளைகளை நாசப்படுத்தும் என்று தஃசீருடைய விளக்கத்தில் ஒரு கவிதையின் கருத்தை அங்கே எழுதுகின்றார்கள். இமாம்கள் சொன்ன கருத்தை முன்வைக்கின்றார்கள். என்னுடைய பிள்ளை நாசமா போகுதா, அவனுக்கு ஓதுறதுக்கு விருப்பம் இல்லையா, அவன் ஓதுற மாணவனுடைய சிஃபாத்துகளை கொண்டவனாக இல்லையா, அவனும் வீட்டுக்கு வந்து தஹஜ்ஜுதுக்கு எழும்பாம தூங்குறானா, நான் எந்த இடத்துல தவறு செய்திருக்கிறேன், எந்த ஹராமான உணவை நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் என்கிறது ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசிக்க வேண்டும். ஹஸரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு ஒரு அடிமை பெண் இருந்தால் ஹைரா. அந்த அடிமை பெண்ணுடைய மகன் தான் ஹசன். அந்த ஹசன் மாபெரும் மேதையாக மாறினார். ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில், அவர் மதீனாவில் பிறந்தவர். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்தில் 7 வயது. அவங்க கையால் பிடித்து ஜும்மாவுடைய ஹுத்பாவுடைய நாளைக்கு மஸ்ஜிதுன் நபவிக்கு அழைத்து செல்வார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சியின் இறுதி காலத்தில் தான் இவர் மதீனாவில் பிறக்கிறாரு. ஒரு தாபிஈ. இவர் சிறிய பருவத்தில் தன்னுடைய தாய் ஹைரா என்ற அடிமை பெண் சுமந்து கொண்டு செல்கிறார். உம்மு சலமா ஹிந்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஹிதுமத்துக்காக, அதாவது தாய் ஹிதுமத் செய்வார், பிள்ளைய அந்த வீட்டில் தான் வைத்து பராமரிப்பாள். ஒரு தடவை ஹஸரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த ஹசன் உடைய தாயை ஒரு தூர நோக்கத்துக்காக வேலைக்காக அனுப்பி வைத்தால் பிள்ளையை வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். பிள்ளை பசியிலே அழுகுது. மார்புல பால் இருந்தோ இல்லையோ என்றாலும் ஹஸரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு நிறைய குழந்தைகள் இருந்த பெண்மணி 300 சொச்ச ஹதீஸ்களை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இருந்து அவங்க ரிவாயத் செஞ்சாங்க. அதிகமான ஹதீஸ்கள் புகாரி முஸ்லிம்களையும் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப திடகாத்திரமாக அழகு சௌந்தரியம் நிறைந்த மிகவும் அறிவுபூர்வமான ஒரு பெண்மணி தான் ஹஸரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இப்போ அந்த ஹைரா அடிமை பெண் வெளியிலே போய்விட்டால், பிள்ளை பசியிலே அழுகுது, என்ன செய்கிறது? தன்னுடைய மார்புல அவர்கள் பால் கொடுத்தார்கள். கிதாபுகள் எழுதுகிறார்கள், ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்முல் முஃமினீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவங்க, குர்ஆன்ல புகழப்பட்டவர்கள், அவர்கள் சிறந்தவர்கள், நல்லவர்கள் என்று கூறப்பட்டவர்கள், அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் வாக்குறுதி அளித்து விட்டான். அந்த உம்முல் முஃமினீன் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல பால் குடித்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த அளவுக்கு ஒரு மாபெரும் மேதையாக மாறினார்கள் என்றால், ஒரு தடவை ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதிகமான ஹதீஸ்களை ரிவாயத் செய்தவர்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய சஹவாஸ்தில் இருந்து ஆகப்பெரிய முஹத்திஸ்களுடைய முதலிடம் வகுக்கக்கூடியவர் தான் ஹஸரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு.
மேலும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் சமூகத்துக்கு அதிகமான ஹதீஸ்களை ரிவாயத்து செய்தவர்கள். இந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஜனங்கள் வருகின்றார்கள், சில மார்க்க தீர்ப்புகளை ஃபத்வாக்களை கேட்டு. அந்த நேரம் சஹாபி ஒரு தாபியை காட்டி சொல்கிறார், சையதுனா ஹசன், எங்களுடைய தலைவர் ஹசன் இடத்துல கேளுங்க. அவர்கள் ஆச்சரியத்தோடு திருப்பி கேட்டார்கள், நீங்க ரசூலுல்லாவுடைய சஹாபி, அவர்களுடைய சஹவாசத்தில் இருந்தவர்கள், அதிகமான ஹதீஸ்களை ரிவாயத் செய்திருக்கின்றீர்கள். உங்களிடத்தில் கேட்கும் பொழுது ஒரு தாபியிடத்தில் கேட்குமாறு பணிக்கின்றீர்களே. சொன்னார்கள், நாங்கள் பல விடயங்களை உள்வாங்கினோம், சில விடயங்களை மறந்துவிட்டோம். என்றாலும் ஹசன் மறக்கல்ல அந்த புனிதமான தாயின் பால், அவர்களுடைய மார்பின் உடைய அந்த கட்டம். இதே மாதிரி ஒவ்வொரு தாயும் புனிதமானவளாக ஆக வேண்டும். அவர்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு எங்களையும் சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற நியத்தில் தான் அவர்களுக்கு பால் கொடுக்க வேண்டுமே தவிர, இன்று இந்த பிள்ளைகளுடைய தாய்மார்கள் அப்படி அல்ல. என்றாலும் சினிமா கீதங்களை பாடிக்கொண்டும், சினிமாக்களை பார்த்து கொண்டும், ஹராமான வார்த்தைகளை பேசிக்கொண்டும், வெறுமனே மறதியிலும் பால் கொடுக்கிறதின் காரணமாக பிள்ளைகளிடத்தில் இருந்து நாங்கள் பிற்காலத்தில் நலவுகளை எதிர்பார்க்கிறோம் என்றால் அவர்கள் நமக்கு கூட எதிரிகளாக மாறி விடுகின்றார்கள். இந்த ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறுதியில் பசராவில் போயிட்டு தன்னுடைய இல்மின் பணியை செய்கின்றார்கள். 95 வயதில் பசராவில் மரணிக்கின்றார்கள். ஹசனுல் பசரி என்று அவர்கள் மதீனத்தில் பிறந்தவர்கள். பசராவுடைய நிஸ்பத்தோட பிரபல்யமாகின்றார்கள். எந்த அளவு கிதாபுகள் எழுதப்படுது. இமாம் ஷாஃபியுடைய தாயின் முயற்சியும் அவளுடைய புனிதத்துவமும் எந்த அளவுக்கு பிள்ளைக்கு பிரதிபலித்தது கிதாபுகள் எழுதுகின்றார்கள். அந்த ஹசனுல் பசரி இன்று உயிரோடு இருந்தாலும் சில மார்க்கத்தில் வரக்கூடிய சிக்கல்களுக்கு இமாம் ஷாஃபியை தான் நாட வேண்டி வரும் என்ற அளவுக்கு மாபெரும் மேதையாக இவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள். கனிமானவர்களே, நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு உற்சாகம் ஊட்டுங்க. அவர்கள் ஹதீஸ்களை பாடமாக்க வேண்டும். இங்க அர்பவுன நவவியா என்று 40 ஹதீஸ்களை கொண்ட ராவிகளோட ஆதாரங்களோட திரட்டப்பட்ட புகாரி முஸ்லிம்களுடைய ஹதீஸ் கிதாப் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அந்த 40 ஹதீஸையும் மனப்பாடமாக்க வைப்பார்கள் உஸ்தாத்மார்கள். அதனை அவர்களிடத்தில் பாடம் கேட்பார்கள். இந்த 40 ஹதீஸுடைய பரக்கத் எந்த அளவுக்கு நாளும் மறுமையில அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்குறான். இதனால் அவங்களுடைய பிள்ளைகள் வந்தால் மொபைல் போன்ல ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். கொடுத்து விடாதீர்கள். மொபைல் போனை கையில நாசமாகிறதுக்கு முதலாவது வாசல் அதுதான். அதன் ஊடாக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாசப்படுத்தப்படுவார்கள். இறுதியில அவர்களுக்கு ஹதீஸுடைய இன்பம், குர்ஆனுடைய இன்பம், அதனை திலாவத் செய்யும் இன்பம், அதை கொண்டு அமல் செய்யும் இன்பம் இல்லாமல் போய்விடும். ஆரம்பத்தில் இருந்தார்கள் நம்முடைய முஹத்திஸீன்கள், முன்னோர்கள். அபு ஜுர்ஆ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களுடைய பெயரை சொன்னால் உலமாக்களுக்கு ரொம்ப பரிச்சயம். அவர்கள் எப்படியானவர்கள், அவருடைய சரிதை எப்படி என்பதெல்லாம் தத்ரூபமாக உலமாக்களுக்கு முன்னால வர நேரிடும். மாபெரும் மேதைகள் இவர்கள். வரலாற்று நெடுகிலும் பேசப்படக்கூடியவர்கள். கிதாபுகள்ல அவர்களுடைய பெயர்கள் உச்சரிக்கப்படாத இடம் கிடையாது என்ற அளவுக்கு அல்லாஹ் உயர்த்தி வைத்தான் இந்த உலகத்திலேயும். அந்த அபூ ஜுர்ஆ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சக்கராத்தின் நிலைமை இந்த உலகத்தை விட்டும் பிரிய போகின்றார்கள். இந்த நேரம் 3 பெரும் முஹத்திஸீன்கள் எல்லாருமே அபூ ஜுர்ஆ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர்கள். உஸ்தாதை நோய் விசாரிக்க வருகின்றார்கள். உஸ்தாதுடைய சக்கராத்தின் நிலைமையை பார்க்கிறார்கள். உஸ்தாத் ஹதீஸுக்காக, இல்முக்காக, தீனுடைய பணிக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவு செய்தவர். இவருடைய சக்கராத், இவருக்கு நாம் கலிமாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். உஸ்தாதுக்கு நேரடியாக கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறது அது அதபு கெட்ட முறை, அது ஒழுக்கம் இல்லை, மரியாதை இல்லை. கலிமாவை உஸ்தாது முன்னுக்கால உச்சரிக்கிறதாக இருந்தாலும் கூட அதுவும் அவர் சக்கராத்தில் இருக்கிறார், போராடி கொண்டிருக்கிறார்.
வெற்றியா தோல்வியா என்று யாருக்கும் தீர்மானிக்க முடியாது. ஒரு சந்தர்ப்பம். எப்படி உஸ்தாது கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறது. வந்தவர்களும் பெரும் முஹத்திஸீன்கள், லட்சக்கணக்கான ஹதீஸ்களை பாடமாக்கினவர்கள். முந்திர் இப்னு சாதான், அபு சலமா, முஹம்மது இப்னு சலமா, முந்திர் இப்னு சாதான் என்று 3 பெரிய முஹத்திஸீன்கள் வருகிறார்கள். இப்பொழுது இவர்கள் ஒரு யுக்தியை கையாளுகிறார்கள். உஸ்தாதுக்கு கலிமா சொல்லிக் கொடுக்கிறதுக்கு யுக்தியை கையாளுகிறார்கள். அதுல முந்திர் பின் சாதான் சொல்கிறார், நாங்க ஹதீஸுடைய சனதை படிப்போம், இடையில சனது மறைந்ததை போல நடிப்போம். சனதுங்கிறது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்காட்டும் சென்று அடையக்கூடிய அந்த ராவிகளுடைய செயின். இப்பொழுது படிக்கிறார். ஹத்தஸனி லஹாக் இப்னு முகல்லித் அன் அபி ஆசிம் அன் அப்துல் ஹமீத் இப்னு ஜாஃபர் அன் சாலிஹ் இப்னு அபி கரீப். அங்கால ஒரு ராவி தான் இருக்கிறாரு. அதை சொல்லிட்டு ஹதீஸ சொல்ற கட்டம் என்றாலும் இவர் மறந்ததை போல நடிக்கிறாரு. இது சக்கராத்தில் இருக்கும் உஸ்தாதுக்கு முன்னால் நடைபெறுகிறது. அபு சலமா, அதாவது முஹம்மது இப்னு சலமா தன்னுடைய சனதை படிக்கிறார். ஹத்தஸனி அன் அபி ஆசிம் அன் அப்துல் ஹமீத் இப்னு ஜாஃபர் அன் கசீர் இப்னு முர்ரத்தல் ஹல்ரமி. அங்கால இன்னொரு ராவி தான் இருக்கிறார். அவரும் சனதுல முன்னேறல, அங்கே நிப்பட்டு விட்டால். சக்கராத்துல இருந்த உஸ்தாத் சனதை படிக்கிறார். ஹத்தஸனி புந்தா அன் அபி ஆசிம் அன் அப்துல் ஹமீத் இப்னு ஜாஃபர் அன் சாலிஹ் இப்னு அபி கரீப் அன் கசீர் இப்னு முர்ரத்தல் ஹலரமி அன் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم من كان آخر كلامه لا إله إلا الله دخل الجنة. இந்த ராவிகள் எல்லாம் சொல்லிவிட்டு யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ அவர் சொர்க்கம் நுழைந்துட்டார் என்கிறதோடு இவருடைய உயிரும் பிரிந்துவிட்டு வாழ்க்கை பூராவும் செலவழித்தார். தீனுடைய, ஹதீஸுடைய, குர்ஆனுடைய ஹிதுமத்துக்கு இறுதியில இல்மையும் கற்றுக் கொடுத்தார், கலிமாவும் மொழிந்தார். நாடி நரம்புகள் எல்லாம் ஊறி கிடந்தது. அல்லாஹ்வுடைய தீனின் பணி அல்லாஹ் சொர்க்கத்துக்குரியவர்களாக கபூல் செய்தான். நாங்க ஒவ்வொருவருடைய நியத்தும் எங்க பிள்ளையை படிக்க வைக்கிறதின் காரணமாக துனியாவாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு துனியாவுடைய கல்விகள் எல்லா மதரசாக்களையும் போதிக்கப்படுது. அது போதிக்கப்படுறது இவர்கள் துனியாதார்களாக மாறி ப்ரொஃபஷனல்களாக ஆக வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி அல்ல. மாறாக அதனையும் படித்து குர்ஆன் தான் உண்மையான அறிவை போதிக்கின்றது. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ, அது சந்தேகம் கிடையாது. ஹுதல் லில் முத்தகீன், எதுல சந்தேகம் இல்லையோ அதுல தான் நேர்வழி இருக்குது. லா ரைப ஃபீ, சந்தேகம் இல்ல. ஹுதன், அதுல நேர்வழி இருக்குது. யாருக்கு இருக்குது? லில் முத்தகீன், உண்மையான தக்வாதாரிகளுக்கு தான் இருக்குது. இன்றைக்கு துனியாவை படிச்சு எல்லா விதமான சர்டிபிகேட்களும் சேர்த்து வச்சு கொண்டு இருக்கிறாரு. பெரிய அந்தஸ்துல இருக்கிறாரு என்றாலும் அல்லாஹ்வுடைய பயம் அச்சம் கிடையாது. இவர் தொழுகையில மோசடி செய்வார், இவர் ஹராமான விடயங்கள்ல ஈடுபடுவார். எனவே இவருக்கு நாள மறுமையில வெற்றி கிடைக்கும் என்று யாருக்கும் உத்தரவாதம் சொல்ல முடியாது. என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்தரவாதமிட்ட ஒரு அறிவைத்தான் எங்களுக்கு தந்திருக்கிறான். அதுல சந்தேகம் இல்லை என்று உறுதிமொழி பகர்றான். யாருக்காவது ஒரு கிதாபை, புத்தகத்தை எழுதிவிட்டு தன்னுடைய காவியத்தை படைத்துவிட்டு என்னுடைய இந்த புத்தகத்தில் சந்தேகம் இல்லை என்று உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அல்லாஹ் கொடுக்கிறான். இதுல சந்தேகம் இல்லை, இது உண்மையான தக்வா உடையவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்கிறான். இதனால் உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீங்க அவரை முதலாவது மதியுங்க. நீங்க அவரை பேர் சொல்லி அழைக்கிறதை விட ஹாஃபிஸ் சாப் என்று அழைங்க. அது பெற்றோர்களுடைய வாயிலின் மூலமாக கபூலாகும். அவர் உண்மையான அல்லாஹ்விடத்திலும் ஹாஃபிலாக இருப்பார். ஆலிம் சாப், ஹசரத் என்று அவரை அழையுங்க. அவர் அல்லாஹ்விடத்திலேயும் ஆலிமாக, ஹசரத்தாக மாறிடுவார். பெற்றோர்களாக நீங்க அப்துல்லா இங்க வா என்று அழைக்கிறதை விட
ஹசரத் மௌலவி இங்க வாங்க அப்பா என்று அழைங்க, அது உங்களுடைய அவர் மௌலவி இல்லை என்றாலும் அந்த நியத்தோட அந்த நோக்கத்தோட அந்த துஆவோட அழைங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே கண்ணீர் துடைக்கும் பிள்ளைகளாக, கண்களுக்கு குளிர்ச்சியான பிள்ளைகளாக இவர்களை மாற்றுவான் என்கிறதுல சந்தேகம் கிடையாது. இன்றைக்கு இந்த பரிசுகள் வைக்கப்பட்டிருக்குது எதற்காக? இந்த பிள்ளைகளை ஆர்வமூட்டுவதற்காக, இவங்களை தைரியமூட்டுவதற்காக, ஊக்குவிப்பதற்காக. இவைகளின் ஊடாக பிஞ்சு மனங்கள்ல ஒரு சலனம் ஏற்படும். இதனால அல்லாஹ் எதுல போட்டி போட சொன்னாரோ அதுக்கு போட்டி உண்டாகிடும். ஆரம்ப காலத்துல சஹாபா பெருமக்களும் கூட அமல்கள் செய்து கொண்டிருந்தாங்க, சர்வ சாதாரணமாகத்தான் செய்து கொண்டிருந்தாங்க. எப்பொழுது நல்ல விடயங்கள்ல போட்டி போடுங்க என்ற ஆயத்து இறங்கப்பட்டதோ அவர்கள் நான் நீ என்று போட்டி போட்டார்கள். முதல் சஃபுல நிக்கிறதுக்கு கூட அவர்கள் லாட்டரி போடுவார்கள், துண்டு போடுவார்கள், அசான் சொல்வதற்கு துண்டு போடுவார்கள், நல்ல விடயங்கள்ல நான் நீ என்று முந்துவார்கள். இந்த போட்டியில ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் எப்பொழுதும் முதலிடம். நடக்கக்கூடிய எல்லா போட்டிகளுடைய கட்டத்திலையும் ஆக பெரிய வீரர் சூரர் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். அவர்களை முந்த யாராலும் முடியல. முந்துவதற்கு ஒருவர் இருப்பார் என்றால் அது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்களுடைய பிறகடியிலேயே வந்தார்கள், விட்டு கொடுக்க மாட்டேன் என்றார்கள், பல கட்டங்களை எதிர்பார்த்தார்கள், அதிலையும் தோல்வி அடைந்தார்கள். இரண்டாவது இடம்தான் கிடைத்தது. இறுதியிலே ஓடி ஓடி வந்தார்கள். அபூபக்கரை இன்று பிடிப்பேன் என்றார்கள், நின்றார்கள். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஜனாஸா இடத்துல கலைப்போட சொல்கிறார்கள், அபூபக்கர் நீங்க எந்த அளவுக்கு அந்தஸ்துடையவர், லௌலா அன் அகூன ஷஅரன் அலா ஸத்ரி அபீ பக்கர். இந்த உமர் அபூபக்கருடைய நெஞ்சின் முடியாக இருக்கக்கூடாது, அபூபக்கருடைய நெஞ்சில் ஒரு முடியாக இந்த உமர் ஆயிருக்க கூடாதா என்ற அளவுக்கு போட்டி போட்டார்கள். அதனால போட்டி என்பது தீனுடைய விடயத்தில் வரும், அது பொறாமையுடைய போட்டி அல்ல, அது அல்லாஹ் ரசூல் புகழப்பட்ட போட்டி. எனவே இவர்களை இல்முல ஆழமானவர்களாக ஆக்க வேண்டும், அதனுடைய ஆர்வம் உற்சாகம் அவர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அவர்களுக்கு சில நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி போட்டிகளை வைத்து அவர்களுக்கு உண்டான இந்த பரிசுகளும் கொடுக்கப்படுகின்றது. எனவே நீங்களும் இதனை கொண்டு சந்தோஷப்படுவதோடு அவர்களுக்கு மென்மேலும் ஆர்வம் ஊட்டக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும். இந்த ஆலிமுடைய அந்தஸ்துகள் ஏராளமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பேசி இருக்கின்றான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசி இருக்கின்றாங்க, சொன்னாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க, மன் ஜார ஆலிமன் ஃபகத் ஜாரனி ஃபித் துன்யா. யார் ஒரு ஆலிம வந்து சந்திக்கிறாரோ, உங்களுடைய உஸ்தாத் இருக்கிறாரு, உங்களோட உஸ்தாத் இருக்கிறாரு, நீங்க வீட்டில் இருந்து வாருங்க அவரை சந்திக்கிறதுக்கு. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு ஆலிமை சந்திக்கிறவர் என்னை சந்தித்ததை போல. மன் ஜார ஆலிமன் ஃபகத் ஜாரனி வமன் சாஃபஹ ஆலிமன் ஃபகத் சாஃபஹனி. யாரோ ஒரு ஆலிமை முசாஃபா செய்வாரோ, கைலாகு செய்வாரோ, அவரு என்னை கைலாகு செய்தவரை போல. வமன் ஜாலஸ ஆலிமன் ஃபகத் ஜாலஸனி ஃபித் துன்யா. யார் ஒரு ஆலிமுடைய மஜ்லிஸ்ல உட்கார்றாரோ அவர் துனியாவுல என்னோட உட்கார்ந்ததை போல. வமன் ஜாலஸனி ஃபித் துன்யா அத்ஹில்ஹுல் ஜன்னத யௌமல் கியாமா. யார் துனியாவுல என்னோட உட்கார்ந்தாரோ, அதாவது இந்த ஆலிம்களோட உட்கார்ந்தார்களோ, அவர்களை நான் சொர்க்கத்துக்கு நுழைவிப்பேன், அல்லாஹ் இடத்துல மன்றாடுவேன் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். கனிமான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா என்று பல விடயங்களை, அவனுடைய அத்தாட்சிகளை, அவனுடைய படைப்பினங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்து இவைகளை சீரான முறையில் விளங்கக்கூடியவர்கள் தான் தன்னுடைய வாலிபத்தை செலவழித்து மார்க்கத்துக்காக வேண்டி ஒதுக்கி அதற்காக பாடுபடக்கூடியவர்கள் என்றதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். என்றால் இன்று உலகத்தினுடைய பல அறிவுகளை பெற்றிருந்தாலும் கூட
அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளின் மூலமாக படிப்பினை பெறக்கூடிய ஒரு சிந்தனை, ஒரு மைண்ட் மற்றவர்களுக்கு வரமாட்டாது. அப்படி வரும் என்றிருந்தால் எங்களை விடவும் குர்ஆனை ஆய்வு செய்யக்கூடிய யூதர்களுக்கு வந்திருக்கும், மேலும் நசாராக்களுக்கு வந்திருக்கும். எங்களை விடவும் குர்ஆனுடைய விடயங்களை வம்பிக்கக்கூடிய காஃபிர்களுக்கு வந்திருக்கும். என்னாலும் வர இல்லை சகோதரர்களே. நானும் நீங்களும் முயற்சி செய்து ஒரு மாபெரும் புரட்சியை படைக்கக்கூடியவர்களாக ஆகும். இதை கொண்டு, இந்த மதரசாக்களை கொண்டு, இந்த மாணவர்களை கொண்டு, இந்த வாலிபர்களை கொண்டு, இதனால் உலகத்தில் முக்கியமாக அவங்களுடைய ஊரில் நடக்கக்கூடிய மதரசாக்களை கண்ணியப்படுத்துங்க, அதனை கட்டி எழுப்புங்க, அதற்காக தன்னுடைய காலங்கள் நேரங்களை செலவழிங்க. அடிக்கடி மதரசாக்கள்ல சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், நீ ஒரு ஆலிமாக இரு அல்லது ஒரு முத்தஆலிமாக இரு, கற்கக்கூடிய ஒரு கற்றவராக இரு அல்லது கற்கக்கூடிய மாணவனாக இரு, அல்லது அதற்கு உதவி செய்யக்கூடிய, அதனை விரும்பக்கூடியவனாக இரு. நாலாவது மனிதனாக ஆயிடாதே, நீ நாசமா போவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் இந்த எல்லா விதமான நாசங்களில் இருந்தும் பாதுகாத்து அருள் புரிவானாக. உலமாக்களுடைய சிறப்புகள் கண்ணியங்கள், முத்தஅல்லிமீன்களுடைய சிறப்புகள் கண்ணியங்கள், அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பாதையின் நேர்மையும் சமீபத்தையும் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் விளங்க வைத்து அவர்களுக்காக நம்முடைய காலங்கள் நேரங்களை ஒதுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களுடைய கனவுகள் அனைத்தையும் யா அல்லாஹ் நனவுகளாக ஆக்குவாயாக. பிள்ளைகளை அவர்களுடைய கண்களுக்கு குறிச்சியாக ஆக்குவாயாக. நான் என்னுடைய பிள்ளையை விட்டு போகின்றேன், நான் விட்டு போகக்கூடியதில் ஆக சிறந்தது வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த வகையில் எங்களுக்காக வேண்டி கையேந்தக்கூடிய பிள்ளைகளாக, எங்களுக்காக கண்ணீர் வடிக்கக்கூடிய பிள்ளைகளாக இவர்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி துனியாவுடைய எந்த நலவும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய காலங்கள் நேரங்களை அதற்காக இல்முனுடைய சிறப்பை விளங்கி அவர்கள் ஒதுக்கி இருக்கின்றார்கள். அதுதான் நமக்கு நாள மறுமையிலையும் நிச்சயமாக கண்ணியத்தை தரும் என்று காலங்கள் நேரங்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த உலமாக்களையும் யா அல்லாஹ் நீண்ட ஆயுள் சாலிஹானாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்து அவர்களுடைய பணிகளை நீடிக்க செய்து அருள் புரிவாயாக. எங்கள் எல்லோரையும் நல்லோர்களுடைய கூட்டத்திலே சேர்த்து நல்ல விடயங்களை மௌத்து வரைக்கும் செய்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய இறுதி முடிவை மங்களமாக ஆக்கி அருள் புரிவாயாக. இந்த பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு நாளை மறுமையில கிரீடம் அணிவிப்பாயாக. இவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுப்பாயாக. இவர்களுடைய ஆரோக்கியத்தை யாரா நீயே பாதுகாத்து அருள் புரிவாயாக. நல்ல இபாதத்துகளில் ஈடுபடக்கூடிய ஆசை ஆர்வத்தையும் கொடுத்து துனியாவிலையும் ஆகிராவிலையும் சிறந்தவர்களாக ஆக்கி நாளம் மறுமையில கேள்வி கணக்கில்லாத ஆலிம்களாக ஹாஃபில்களாக மாற்றி அருள் புரிவாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.